இருந்த மாதிரி உங்களுடைய அதிர்ஷ்டம் இப்போ உங்களுக்கு உதவலையா? ஆனா சமீபத்துல துரதிர்ஷ்டம் தான் நடக்குதுன்னு நினைக்கிறீங்களா? இதுக்கு மேல அந்த கவலையே வேணாங்க. இனிமே உங்களுக்கு தேவையானது இந்த ஃபங் ஸ்வை தான். ஓஹோ, இதெல்லாம் வெறும் சின்ன புள்ள விளையாட்டு. உங்களுடைய ஃபங் ஸ்வை இன்னைக்கே ஆர்டர் பண்ணுங்க. ஆபரேட்டர்ஸ் உங்க ஆர்டர் எடுக்க காத்துக்கிட்டு இருக்காங்க. ஏன்டா நான் வெட்டுற மரத்துல மட்டும் தேடிக்க இருக்கு? காப்பாத்துங்க, யாராவது வாங்க ஐயா. நான் மாட்டிய ஜோலியை பார்த்துட்டு உன்னை இடியா பண்ணேன். கடிக்காதீங்களா, தெரியாம பண்ணி விட்டா. இனி இது பக்கமே வரமாட்டேன், விடுங்கடா. இப்போ வாங்கி எல்லாம் குட்டிக்கலாம். உங்க தேட திருந்தது அந்த கரடிக்கு தான்டா, நான் கிடையாதுடா. என்ன நடக்குது இங்க? என்ன ஏரி எல்லாம் உறைஞ்சு போய் கிடக்கு. நாம இது மேல நடந்தா வெயிட்டு தாங்குமா? வேற வழிகளடா விக்கு. நம்ம அதிர்ஷ்டம் ரொம்ப மோசமா இருக்கணும். அந்த டிவி சுவிட்சை போட்டு விடாண்டா. இந்த அருமையான புத்தகம் 25 காப்பிகள் வரைக்கும் வித்து தீர்ந்திருக்கு. வாங்கினவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இந்த புத்தகம் வாங்கினதுனால அவங்களுக்கு அதிர்ஷ்டம் திரும்பி வந்ததா சொல்றாங்க. துரதிர்ஷ்டத்தால கஷ்டப்படுறவங்க அதிர்ஷ்டத்தால நிரம்பி ஒளிவாங்கன்னு இவங்க எல்லாரும் நம்பிக்கையோட சொல்றாங்க. உதாரணத்துக்கு நீங்க சேர் போட்டு உட்கார்ற இடம் கூட சரியில்லைன்னா அது கூட கஷ்டத்துக்கு காரணமா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம மக்களோட வீட்டுக்குள்ள சிலந்தி வலை கட்டினா கூட கஷ்டம் வரும்னு சொல்றாங்க. அதுக்கு நான் என்னடா பண்ணுவேன்? ஏடா எனக்கு வீடு எப்படி இருக்கோ அதனால தான் துரதிர்ஷ்டம் வந்து கொட்டி குமிக்குதாடா. உங்களுக்காக பிரத்யேகமா சில குறிப்புகளை நாங்க சொல்றோம். முதல்ல உங்க வீட்டு பக்கத்துல கண்ணாடிய வைக்காதீங்க. இந்த ஆளுக்கு ஏன் கண்ணாடி உன்னாலதான் எனக்கு துரதிர்ஷ்டம் வந்து குவிதா? இப்பதான் அதிர்ஷ்டம் வந்த மாதிரி. உங்க வீட்டுல ஒரு ஃபிஷ் டேங்க் வைக்கிற மாதிரி ஏற்பாடுகளை பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் உங்க வாழ்க்கையை மாத்தும். அவ்வளவுதான், இன்னைக்கான குறிப்புகள் நிறைவடையுது. இதை பத்தின விவரங்களை இன்னும் பல நிகழ்ச்சிகள்ல வரும்போது தெளிவா நாங்க சொல்றோம். அப்படா வச்சாச்சு. என்னாச்சு? ஓ அடடா. இன்னும் அதிர்ஷ்டம் வந்து கதவை தட்டும். என்ன அது? அடோ, என்னுடைய மீனை குடுறா இங்க. இந்த வீட்டுல இருக்கிற எதுவுமே உன்னோட பொருள் இல்ல. என்ன புரிஞ்சுதா உனக்கு? முதல்ல ஒன்னிய தூக்கிட்டு போய் குப்பையில போடணும். வேண்டாம். நல்லாதான் ட்ரை பண்ற பூனை. உள்ள போ. இப்ப எதுக்காக என்ன வெளியில கூட்டிட்டு போற? நீ உள்ளவே கடை. அவன் கிடக்குறா முட்டா போய. எனக்கு மட்டும் எதுக்குறா இந்த மாதிரி எல்லாம் நடக்குது? சரி, இந்த ப்ரோகிராம் நமக்கு சிறப்பான புத்தகம். இத பிரசன்ட் பண்ணது யாருன்னா இந்த லிட்டில் புக் ஆஃப் ஃபங் ஃபை. நாம இதுவரைக்கும் உங்க வாழ்க்கையில துரதிர்ஷ்டத்தால எவ்வளவு பாதிக்கப்பட்டீங்கன்னு நம்ம பார்த்தோம். ஃபர்னிச்சரை கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறதுனால கூட உங்க வாழ்க்கையில நிறைய மாற்றங்கள் ஏற்படும். எங்க கஸ்டமர்ஸ்ல லாட்டரி வின் பண்ண கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அவங்க அதுல ஜெயிச்சு வாங்கியிருக்காங்க. ஒண்ணு மட்டும் தெரிஞ்சுக்கோங்க, சிறுதுளி பெருவெள்ளம். ஓ, அவ்வளவுதானா? ஆனா எல்லாமே பார்க்க வினோதமா இருக்கு. சரி, இருக்கட்டும். நம்ம அதிர்ஷ்டம் மட்டும் சரி விடு. அனுபவம் உள்ளவங்க சொல்றதெல்லாம் தப்பா இருக்குமா? என்னடா இது? இந்த டிவி இன்னைக்கு வேலை செய்ய மாட்டேங்குது. குட் ஈவினிங். நாங்க இந்த புத்தகம் கேன்சல் ஆன விஷயத்தை இப்போ மறுபடியும் தெரிவிக்கிறோம். இந்த மோசமான செய்தி என்னது? தரும். பரவாயில்ல, அந்த நம்பர் ஆச்சுனா எழுதி வச்சிருக்கோம்ல.
ஐயா போன் அடிக்குது. ஹலோ, என் பேரு லாகர்விக்கு. இப்ப அந்த புத்தகத்தை பத்தி விசாரிக்க தானே கால் பண்ணீங்க. உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. அது எஸ்கியூஸ் மீ, உங்ககிட்ட நான் சில கேள்விகள்லாம் கேட்கணும். என்ன கேள்விகள்? இப்ப நான் ரொம்ப பிஸியா இருக்கேனே. என்னது? எனக்கு புரியுதுங்க. ஆனா ஒண்ணு மட்டும் நான் கேட்டுக்குவா, டக்குனு நான் கேட்டு முடிச்சிடுறேன். என்ன சொன்னீங்க? பிளாக் செக் வந்து அது இப்ப போடு. டபுள் டவுன். எது டபுள் டவுனா? யோ இங்க பாரியா, உன்னை கெஞ்சி கேட்கற. நீ சொன்ன அட்வைஸ் எல்லாமே எனக்கு புரியல. இப்படி தயவு செஞ்சு அது புரியுற மாதிரி கொஞ்சம் சொல்லி தொலைய. எனக்கு பணம் கொடு. என்னது? ஆனா என்கிட்ட சல்லி பைசா இல்லையே. என்ன இன்னும் போன் பேசிக்கிட்டு தான் இருக்கியா? அப்ப அதிர்ஷ்டம் கிடைக்கிறதுக்கு நீ சரிப்பட்டு வரவே மாட்ட. இருந்தாலும் உனக்கு ஒரு ஃப்ரீ அட்வைஸ் கொடுக்குறேன். மரங்கள் விதைக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். இது வரைக்கும் ஒரு மரமாவது நட்டிருக்கியா நீ? அப்புறம் இங்க பாரு, முள்ளு மாதிரி இருக்கிற பொருட்கள் எதையுமே வீட்டுல வச்சுக்காத. அப்புறம் வேற என்ன சொல்றது? டைனிங் ரூம் எப்பயுமே தெற்கு பக்கத்துல இருக்க கூடாது. தெற்கு பக்கத்துல இருக்க கூடாதா? சரி, இதை மூடிடுறேன். நான் சொன்ன மாதிரி எல்லாத்தையுமே செஞ்சியா? நிஜமாவா? என்னால நம்பவே முடியலையே. சரி போகட்டு விடு. இதுக்கு மேல ஏதாவது தெரியணுமா? அப்படின்னா உன்னை சுத்தி பாரு. இப்ப நான் சொல்றதை கேளு. இதுதான் இருக்கிறதுலே ரொம்ப முக்கியமானது. எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. என்ன மன்னிச்சிரு. மீதி விஷயத்தை நீ கேட்கணும்னா இப்போ என்னுடைய அக்கௌண்ட்டுக்கு ஒரு $300 அனுப்பிச்சா மட்டும்தான் என்னால சொல்ல முடியும். ஏய், போன்ல இருக்கியா இல்லையா? பேசு. ஸ்மெல் பண்ணிடாது. தம்பி, நீ இந்த மாதிரி பண்றதெல்லாம் தப்புடா. சாம சூப்பர்ரா. உள்ள போறேன்டா. உள்ள போய் அதை சாப்பிட போறேன். கொஞ்சம் இரு தம்பி. இது அவன் விரிச்ச வலையா இருக்கலாம்ல. அவ்வளவு மோசம்லாம் இல்லடா. முதல்ல அமைதியா வாடா, இங்க வந்து வேலையை கவனிப்போம். எதுக்கு நீ இவ்வளவு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்க? நான் உள்ள போய் தான் தீருவேன். அது இந்த கதவால கூட என்ன தடுக்க முடியாது. கரடிகளா? வெஞ்சோ ஒர்க் அவுட் ஆகுது. அப்படின்னா நம்ம அதிர்ஷ்டம் திரும்ப வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். உனக்கு என்னடா ஆச்சு? நான் சொன்னல, இது அவன் விரிச்ச வலைதான தம்பி. நான் பின்னாடி போய் பாக்குறேன். இருடா. பார்க்கவே நல்லா இருக்கு, சுவையாவும் இருக்கும். என்ன டேஸ்டா இருக்கு இது. என்னுடைய கால். அந்த லாகர்விக் நம்ம வீட்டுக்கு பின்னாடி கூட வலைய வச்சு வச்சிருக்கோம்டா. சொல்றதே நீ கேட்க மாட்டேன். இது வரைக்கும் சாப்பிட்டதுல இதான் பெஸ்டான சாப்பாடு. ஆமால, மறந்தே போயிட்டனே. டேய் தம்பி, ஒரு வாட்டியாவது உன் காலை கழுவட்டா. சத்தம் போடாம இருடா தம்பி, அவன் கேட்ட போறான். வா கிளம்புடா. கழிஞ்சு போ. என்னடா லாகர்விக் மரம்லாம் நட்டு வைக்கிறோம். கடைசி மரத்தையும் நட்டு வச்சாச்சு. என்னடா இது? டேய் அண்ணா, அந்த விக்கு மாறி இருக்கான்டா. சரி, அதுக்கு என்ன? அப்போ அவன் சாப்பாடு தனியா தானே இருக்கும். அவ்வளவுதான்டா. டயர்டா இருக்குடாப்பா. ஒரு லாகரே மரம் நட்டு வச்சிருக்கான். அப்படின்னா அதிர்ஷ்டம் எனக்கு வந்து கூலிடும். தம்பி, இதுக்கெல்லாம் நமக்கு டைம் இல்லடா தம்பி. சாப்பாடு அங்கேயே வச்சுட்டு போடா. சாப்பாடு ஒழுங்கா கீழே போயிடா. இல்ல 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 இல்ல, நாங்க எதையும் எடுக்க இங்க வரல. இது ஒரு ஆக்சிடென்ட் தான். வாடா தம்பி, போயிடலாம். வா போலாம். வயிறு ஃபுல் ஆயிடுச்சுடா. ரெஸ்ட் எடுத்துட்டு போறேன். நீ அடிச்சு போட்டு சாப்பாடை சாப்பிட்டுட்டீங்களா? விட மாட்டேன்டா. வாங்கடா. மன்னிச்சுடுடா. இல்ல ஃபபியான். மரியாதையா எழுந்து ஓடி போயிடு. கரடிகளா,
இந்த திமிர் பிடிச்ச கரடிங்க இருக்கிற வரைக்கும் எனக்கு அதிர்ஷ்டமே கிடைக்காதுடா